இதான் மாதவரி நீர்வழி திட்டத்தோட முழு மேப்பு. மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா 1300 ஹெக்டர் இது. இதில் வந்து நாங்கள் முதல்ல வந்து முன்மாதிரி செயலாக்க திட்டமாக வந்து 100 ஏக்கர் வந்து நடுக்காட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு கடந்த 2 வருஷமாக வந்து ஃபுல் இம்ப்ளிமெண்ட் முழு செயலாக்க திறனில் வந்து பார்த்தீங்கன்னா 1300 ஏக்கரில் வந்து இப்போ எல்லிபுரம் அந்த வில்லேஜ் இருக்குல்ல, இந்த ஏரியா ஃபுல்லாக முடிச்சுட்டு இப்போ செகண்ட் இயர் 2025 வந்து இந்த ஏரியா இந்த பெல்ட் ஃபுல்லாக முடிச்சிருக்கோம். இந்த ஃபுல்லாக இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணுறோமோ அந்த ஆக்டிவிட்டியோட சிம்பிள்ஸ்லாம் இதில் கொடுத்துருப்போம். இந்த பிளான்டேஷன் கொடுக்கறது, அப்புறம் ட்ரைலேண்ட் ஆர்டிகல்ச்சர், ஃபார்ம் பாண்ட்டு, புஷ் கிளியரன்ஸு, டிஸ்ப்ளோ, சேனல் கிளியரன்ஸு, சங்கன் பாண்ட்டு, கேபிஎன் செக் டேமு, இது ஃபுல்லாமே நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி கேட்டில் பாண்டு, ஆடு மாடு வந்து தண்ணி பிடிக்கிறது, தீவனத்துக்கு வந்து கிராஸ் சீடிங் இதெல்லாம் கொடுக்குறோம். வடிகால் திட்ட தலைவராக இருக்கேன் நான். தண்ணி தேங்காத இடம்லாம் இப்போ நல்ல முறையில் தேங்கி 50 ஏக்கருக்கு கரைகள் போட்டிருக்கு. 10-30 பண்ணை குட்டைகள் போட்டிருக்கு. சரதரன்னு ஓடுற தண்ணி பூரா ஆங்காங்கே தேங்கி நல்ல முறையில் மகசூலும் கொடுக்கு. தண்ணி உப்பு தண்ணியாக இருந்தது ஆங்காங்கே கெட்டுறதுனால தண்ணி நல்ல தண்ணியாகவும் இருக்கு, குடிக்கிறதுக்கும் நல்லா இருக்கு. 30 ஏக்கரு துப்புரவண்ணி இருக்கு, வேலிக்கருவில் பிடிங்க இருக்கு. கரை போட்டதும் பண்ணக்குட்டை போட்டிருக்காங்கல்ல. இப்போ நம்ம காட்டுக்கு வந்து யதார்த்தமா முதல்ல வந்து வறட்சியா தான் இருக்கும். வறட்சியா இருந்தா உழவு அடிக்கும் போது வந்து கொழு கொழுன்னு தான் வரும். ஈரப்பதமே இருக்காது, காஞ்சி போயிடும். மழை பெஞ்சாலும் அந்த ஈரப்பதம் தக்க வைக்காது. இப்போ நம்ம விஞ்சக்குள்ள விழுகிற மழை வந்து நம்ம விஞ்சக்குள்ளேயே நின்று இருந்துக்கிறதுனால இப்போ வந்து நல்ல அந்த காட்டுக்கும் நல்ல ஈரப்பதம் நல்லா இருக்குது. அதனால சரி நம்ம விவசாயத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது. இப்போ பண்ணை கொண்டு எனக்கு இந்த வரப்பு போட்டிருக்காங்க. வரப்புல நம்ம காட்டு தண்ணி நம்ம காட்டுக்குள்ளேயே வந்து நின்றுக்குறோம். அதே மாதிரி இந்த வட்டம் மக்காச்சோளம் போட்டிருக்கேன். சுற்றி நல்லா வரப்பு போட்டதுனால நல்லா ஈரம் காத்துக்கிடுச்சு. காத்ததுனால உள்ள நல்லா பதமாக இருக்குது. இன்னும் ஒரு மழை தட்டுப்பாடானாலும் எங்களுக்கு விளைஞ்சு போடும். நாங்கள் எல்விபுரம் கிராமத்தில் விவசாயம் தான் எங்கள் வேலை. அதனால் நாங்கள் இந்த வரப்பு போட்டோம் காட்டுகளில். விவசாயம் இத்தனை வருஷத்துக்கு போன வருஷம் போட்டதுக்கு பரவாயில்லாமல் விவசாயம் வந்துச்சு. இந்த வருஷமும் அதே காட்டில் மக்காச்சோளம் நட்டியிருக்கோம். ஏன்னா நாங்கள் வந்து ஆடு மாடு சாணி உரம் தான் காட்டுக்கு போடுவோம். வேறு எதுவும் நாங்கள் போட்டது கிடையாது. இந்த உரங்க தான். ஏன்னா 30 குண்டால் வர்ற இடத்துல 40 குண்டால் வந்திருக்கு. ஏன்னா இந்த வருஷமும் அதே மாதிரி தான் உரம் வச்சுருக்கோம். ஆட்டு உரம் தான் வச்சுருக்கோம். எப்படின்னு பார்த்துட்டு பரவாயில்ல, இத்தனை வருஷம் பண்ணதுக்கு இந்த வருஷம் பரவாயில்லாமல் தான் விளைஞ்சிருக்கு. இப்போ நபார்டு 2024 வந்ததுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, ரைட் பர்சன் டு ரைட் ஜாப் அப்படின்னு சொல்லுவாங்க. விதைச்சவங்க தூங்கினாலும் விதை தூங்காதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி. அதே நேரத்தில் வரப்புகள் போட்டதுனால எங்களுக்கு உள்ள உரமாக இருக்கட்டும், தண்ணியாக இருக்கட்டும், எங்கள் காட்டுக்குள்ளேயே சப்ளை ஆச்சு. திரும்ப அடுத்த காட்டுக்கு பாதிப்பு ஏற்படாத அளவுக்கு அந்த களைக்கொல்லியோ எதுவும் போகாத அளவுக்கு தடுத்து நிறுந்துக்குச்சு. இது போக எனக்கு வந்து புஷ்ஷஸ்லாம் நிறையா ஒரு சில காடுகள் இருந்தது. அந்த சர்வே நம்பர்லாம் எனக்கு க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. அது வந்து எனக்கு அந்த 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 டயத்துக்கு வந்து எனக்கு ஈஸியாக பண்ணி கொடுத்து ஒரு உழவு எல்லாமே போட்டு கொடுத்ததுனால எனக்கு ஈஸியாக பண்ணுறதுக்கும் சப்போர்ட்டாக இருந்துச்சு. வீணா கடலுக்கு போகிற தண்ணியை அதுலேருந்து நம்ம அங்கிட்டு தோண்டி அந்த வாய்க்கால் கொடுத்து அதில் கொடுத்தனால அந்த பாதை வழியை வந்து தண்ணி நிறைஞ்சி இப்பயும் கொஞ்சம் நிறையா நிறைஞ்சிருச்சு. போன வருஷம் இத்தனை வருஷமா நிறையல, போன வருஷமே ஆச்சரியப்பட்டாங்க எல்லாருமே. ஃபுல்லாக நிறைஞ்சு தண்ணியே அங்கனுக்குள்ளே இருந்த வீடுகளுக்கு அந்த அங்கிட்டு இந்த ஊருக்கு இந்த பக்கம் வீடு இருக்காங்களா அவங்களாம் உப்பு தண்ணி பூராமே போன வருஷம் தான் நல்ல தண்ணின்னு சொன்னாங்க பூராமே. பரவாயில்ல, தண்ணி இப்போ நல்லா இருக்கு. நபார்ட் ஸ்கீம்லேருந்து எங்களுக்கு வந்து கரை போடுறதுக்காக பிஞ்சியில் வந்து கரை போடுறதுக்காக வந்திருந்தாங்க. கரை போட்டதுனால எங்களுக்கு வந்து அதிகமான ஒரு பலன் வந்து கிடச்சிருது. ஏன்னா கரை போடுறதுக்கு முன்னாடி வந்து பக்கத்தில் உள்ள பிஞ்சில் உள்ள தண்ணி பூரா எங்கள் பிஞ்சில் வந்து அரிச்சு மண்ணரிப்பு வந்து அந்த விதைகள் எல்லாத்தையுமே அரிச்சிட்டு செல்வதால் இப்போ கரை போட்டதுலேருந்து எங்களுக்கு வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. டோட்டலாக வந்து ஒரு 638 விவசாயிகள் வந்து இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே பயன்பெறும் விதமாக இந்த திட்டத்தை வந்து சிறப்பாக செஞ்சு போயிட்டு இருக்கோம். நபார்டு வங்கியிலிருந்து மரம் பழங்கள் செடி கொடுத்தது. இப்போ அதுக்கு பூராமே செடிகள் வளர்ந்து இப்போ பழக்கண்டுகள்லாம் முட்டு பிஞ்சுகளாக இருக்கு. மரக்கண்டுகள் வந்து எனக்கு கொடுத்தாங்க. ஒரு 40 கண்டு கொடுத்தாங்க. 40 கண்டு எல்லாம் நட்டியிருக்கேன். இந்த ஏரியாவில் இதுக்கு முன்னாடி யாருமே இந்த மாதிரி கொடுத்ததில்லை. ஒரு வருஷம் ஆகுது. எல்லாருமே ஒரு 4-5 பேர் வாங்கி வச்சுருக்காங்க. எனக்கு வாங்கினதில் நல்ல எல்லா செடியுமே நல்லா தான் இருக்குது. அப்புறம் நீர்வழி திட்ட மேம்பாடு குழுவில் வந்து சோசியல் ஒர்க்கராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட வேலை வந்து நிலமற்ற பெண்களுக்கு கடன் உதவி செய்கிறது, இந்த மாதிரி குழு வந்து இணைக்கிறது, இதுதான் என்னுடைய வேலை. மாலைப்புறம் நிலமற்ற பெண்களின் வாழ்வாதாரத்தினுடைய சங்கத்தில் ஒருத்தியாக இருக்கிறேன். நபார்டு வங்கியின் சார்பாக ஒரு லோன் கொடுத்தாங்க. அந்த 30,000 லோன் வாங்கி ஒரு 3 ஆட்டுக்குட்டி தான் வாங்கினேன்.
அந்த ஆட்டுக்குட்டியை வச்சு அதை வளர்ச்சி பண்ணி அதிக விலைக்கு விற்று அது என் பசங்களோட படிப்பு செலவுக்கு ஹையர் செகண்டரி படிக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நபார்ட்ல இருந்து கொடுக்கறது கொஞ்சம் குறைஞ்ச வட்டியில இருந்து கொடுக்குறாங்க. மற்ற இடத்துல இருந்து வாங்கினா கொஞ்சம் அதிக வட்டிக்கு வாங்குவோம். இதனால மக்கள் வந்து கொஞ்சம் சிரமம் இல்லாம குறைஞ்ச வட்டிக்கு வாங்குறதுனால கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்காங்க. இந்த கால்நடைகள் வந்து எங்கள் கிராமத்துகளில் நிறையா வளர்க்குறாங்க. அதுகளுக்கு இந்த மழை நேரங்கள்லாம் வந்துச்சுன்னு சொன்னால் நோய் சாடும். அதுக்கு இப்பயும் ஒரு 2 தடவை வந்து ஊசி மாத்திரையெல்லாம் கொடுத்துருக்கு. இன்னமும் அது விவசாய பயிற்சிக்கு நாங்கள் போய் அந்த அனுபவத்தை பார்த்துட்டு வந்து நாங்கள் அந்த முறையில் நாங்கள் விவசாயம் பண்ணணும்னு நாங்களும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதான் நவாடுலேருந்து கரெல்லாம் போட்டு கொடுக்காங்க, நல்லா ஒரு வெள்ளாமை இதெல்லாம் வருது. மழை பெஞ்சா தான் இங்கே வந்து வெள்ளாமை, மழை பெய்யலைன்னா வெள்ளாமை கிடையாது. அதனால் இந்த இவங்க வரப்பு போட்டு கொடுத்தனால தண்ணிகள் வந்து மழை பெஞ்சு தண்ணிகள் நின்று நல்லா இருக்குன்னு சொல்லி எளிவட்டத்தில் சொன்னதுனால நான் அந்த ஆஃபீஸுகளை போய் பார்த்தனால நம்ம காட்டுக்கும் இந்த மாதிரி செய்யணுமையா அப்படின்ட்டு அவங்ககிட்ட கோரிக்கை வச்சு அது நான் வந்து செஞ்சு கொடுத்தாங்க. மாட்டுக்கு தான் நாற்று ஊற்றிருக்கேன். மாட்டுக்கு நாற்று சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. இன்னைக்கு சூரியகாந்தி போடணும்னு ஒரு 1.5 ஏக்கரை ஒதுக்கி வச்சுருக்கேன். அதையும் நல்லபடியாக அந்த வரப்பு போட்டதுனால அதுவும் நல்லா வரும்னு எனக்கு ஒரு மனச்சாட்சி திருப்தி இருக்குது. அதனால் நபார்டு வங்கிக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன விவசாயினால் அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறீங்க. நல்லபடியாக செஞ்சாங்க எங்களுக்கு. இந்த மாதளப்புறம் நீர்வடிப்பு திட்டத்திலேருந்து சீட்ஸ் நிறுவனத்துக்கும் அபார்டு வங்கிக்கும் குழுவிலேருந்து நானும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த கிராமத்தின் விவசாயி சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் சார். இந்த திட்டத்தை செஞ்சு கொடுத்த நபார்டுக்கும் சீட்ஸுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.